ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பான நன்றியும் வணக்கம். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, 1/1/2025 ஆங்கிலம் வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு சிறு தொகுப்பாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். மகர ராசி உருவ தத்துவம் கடல் குதிரை அல்லது மான். இதனுடைய ஆகாய தத்துவம் பஞ்சபூத தத்துவம் என்பது நிலராசி, சரநிலம். காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே இது 10வது ராசி. இது கர்மஸ்தானம் என்று சொல்வார்கள். இதனுடைய அதிபதி ஆனவர் சனி பகவான். ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால், சுபமாக இருந்தால், நல்ல நிலையிலே இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நோய் நொடிகள் ஜாதகரை வாசல் வழியே ஜன்னல் வழியே இருந்து எட்டி பார்த்து என்ன நலமா, எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அது திரும்பி பார்க்காமல் சென்றுவிடும். ருணரோக சத்ரு, இந்த 3 விஷயமும் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் சுபமாகவும் பலமாகவும் நல்ல நிலையில் இருந்தால், காத்து வாக்கில் இந்த ருணரோக சத்ரு இதெல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போகும், உங்களை வந்து அச்சுறுத்தாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராசி இந்த மகர ராசி. மகர ராசி என்பது காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே 10வது ராசி. இது கர்ம ராசி. கர்மம் என்று சொன்னால் ஒருவர் ஜீவனம் வாழ்வதற்கு நம்ம ஒவ்வொரு உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் வாழ வேண்டும், உயிருடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு கர்மம் என்பது உணவு என்று குறிக்கிறது. அந்த போஜனம் சரியாக கிடைக்கும்போது கர்மஸ்தானம். அந்த கர்மத்தை வழங்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் சனி பகவான். ஒருவருக்கு போஜனம் சரியாக கிடைக்கிறது, ஒருவர் நீண்ட நெடிய ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்றால் சனி பகவான் ஜாதகத்திலே பலமாக இருக்க வேண்டும். அப்போ கர்மஸ்தானம் தொழிலை குறிக்கிறது, ஜீவனத்தை குறிக்கிறது. கர்மஸ்தானத்தை எப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஜீவனஸ்தானம், பதவிஸ்தானம், அதிகாரஸ்தானம், வேலைஸ்தானம் என்றெல்லாம், ராஜ்யஸ்தானம், பல்வேறு நிலைகளில் இந்த கர்மஸ்தானத்தை அழைக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னா, இதனுடைய உள்ளடக்கம் ஒரு ஜீவன் உயிருடன் வாழ்வதற்கு அன்றாட போஜனம், அன்றாட உணவு வேண்டும். அந்த அன்றாட உணவு எப்படி வரும்? இயற்கையாகவே மனிதனை தவிர மற்ற உயிர் ஜீவனங்கள் அனைத்துமே வந்துட்டு எதற்கும் ஆசைப்படுவதில்லை.
எந்த சுகபோகத்திற்கும் ஆசைப்படுவதில்லை. தனக்கு இயற்கை என்ன கொடுத்ததோ அதை மட்டுமே உண்டு உயிர் வாழ்கிறது. தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை. வீடோ வண்டியோ வாசலோ உற்றார் உறவினர்களோ சொத்துக்களோ நகை நட்டுகளோ உடைமைகளோ துணிமணிகளோ எதையுமே எந்த உயிர் ஜீவனும் மனிதனை தவிர மற்ற உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எதையும் மையப்படுத்தி எதையும் மீதும் ஆசைப்படாமல் வாழ்கிறது. அதனால்தான் இந்த உலகம் தோன்றிய முதல் அதெல்லாம் எந்த நிலையிலும் எந்த ஒரு வளர்ச்சியும் அதனால் எந்த உயிர் ஜீவனங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. ஆதாம் ஏவல் காலத்து முதல் தற்போதைய காலம் வரை மனிதனை ஆட்டி படிப்பது இந்த 6ஆம் அறிவு. இந்த 6ஆம் அறிவு தான் ஆசைகளை தூண்டுகிறது, அபிலாஷைகளை தூண்டுகிறது. விருப்பு வெறுப்பு சிரிப்பு சிந்திப்பு பல்வேறு நிலைகளில் மனிதனை ஆட்டி படிப்பது இந்த 6ஆம் அறிவு. இந்த 6ஆம் அறிவு தான் உலகையே ஆட்டி படித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. மற்ற ஜீவராசிகள்லாம் ஓரறிவு ஜீவன், ஈரறிவு ஜீவன், 3 அறிவு ஜீவன், 4 அறிவு ஜீவன், 5 அறிவு ஜீவன் இதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் எது மீதும் ஆசைப்படாமல் எந்த பொருள் மீதும் ஆசைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை. ஆனால் மனிதனை கொல்லக்கூடிய விஷயங்களும் மனிதனை ஏமாற்றக்கூடிய விஷயங்களுக்கு இந்த 6ஆம் அறிவு அது ஜீவனம். அந்த மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் வேலைக்கு சென்றால்தான் நமக்கு உணவு கிடைக்கும் என்ற ஒரு உலகிலே எந்த ஒரு நியதியும் இல்லை. மனிதனுக்கு தான் வேலைக்கு சென்றால்தான் உணவு என்ற கோட்பாட்டினை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது வேலை செய்ய வேண்டும், வேலை செய்தால்தான் போஜனம் கிடைக்கும். அந்த போஜனத்துக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம், உடல் உழைப்பு முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உழைப்பும் கிடைக்கும். உழைப்பு சரியாக உழைத்தால்தான் நமக்கு ஊதியம் கிடைக்கும். ஊதியம் சரியாக கிடைத்தால்தான் நமக்கு உணவு கிடைக்கும். அந்த உணவும் அந்த உழைப்பு ஊதியம் இது இரண்டால்தான் உற்றார் உறவர்கள் பந்து பந்தக்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பிகள் குடும்பம் கணவன் மனைவி என்ற உறவுகளெல்லாம் இந்த உழைப்பிலே ஒன்று கூடிய நிலையிலே இருக்கிறது. அப்போது 6ஆம் அறிவு முக்கியமானது. அப்போது அந்த 6ஆம் அறிவு முக்கியமானதுனால அந்த 6ஆம் அறிவு செயல்படுவதனால்தான் இந்த மனிதன் இன்றைய காலகட்டத்திலே மிக மிஞ்சிய அதிகப்படியான ஆசைக்கும் அதிகப்படியான மோகத்துக்கும் அதிகப்படியான இச்சைக்கும் ஆசைப்பட்டு என்று தினந்தோறும் அல்லோல் பட்டு அவதிகளைப்பட்டு ஒருவரை கொன்று ஒருவரை ஏமாற்றி கொண்டு ஒருவரை தாக்கி கொண்டு நான் செய்வது சரி நீ செய்வது சரி என்று கூறிக்கொண்டு வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுகள் எத்தனையோ பிழைகள் எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் இந்த 6ஆம் அறிவு. அபிலாஷை 6ஆம் அறிவு என்பது ஆசை. இதுதான் நான் எனது சொந்தம் எனது பந்தம் எனது சொத்து எனது சுகம் எனக்கே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பேராசை இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 6ஆம் அறிவு மட்டும் இல்லைன்னா மனிதன் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. பாடல் வரிகளிலே எத்தனையோ பாடல்கள் வந்து எங்கே நிம்மதி தேடி பார்த்து அது எங்கேயும் இல்லை. பழைய பாடல்களிலே எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும் என்ற பாடல் வரிகளெல்லாம் இந்த 6ஆம் அறிவுக்குள்ளே அடங்கிறது. கர்மஸ்தானம். அப்போது நம்ம எதுக்கு வந்தோன்னா கர்மஸ்தானம் என்பது உழைப்பை சொல்கிறது. உழைப்பு எதை சொல்கிறதுனா ஊதியத்தை சொல்கிறது. ஊதியம்
மூலியமாக தான் நமக்கு உணவு கிடைக்கும். நம் எண்ணிய காரியத்தை சாதிக்க முடியும். நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்போது உழைப்பு முக்கியம். அந்த உழைப்பு முக்கியமாக இருந்தாலும் அதுக்கு கேற்ற ஊதியம் கிடைக்குமா என்று கேட்டால் அந்த 10ஆம் இடம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்திலே சனி பகவான் பலமாக இருக்க வேண்டும். சனி பகவான் பலமாக இருந்தாலும் சுபமாக இருக்க வேண்டும். சுபஸ்தானங்களில் இருக்க வேண்டும். சுபர்களுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். அப்போது தான் வந்துட்டு ஜாதகர் வந்துட்டு தான் நினைத்ததை சாதிக்க முடியும். தான் நினைத்த சமுதாயத்திலே மதிப்பு மரியாதையுடன் வாழ முடியும். அன்னத்திற்கும் தங்களுடைய எண்ணத்திற்கும் அன்னத்தை பரிபூர்ணமாக உண்ண முடியும். தங்களுடைய எண்ணத்தை சுலபமாக ஈடேற்றி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை சார்ந்த சனி பகவான் ஒருடைய ஜாதகத்திலே சுபமாக இல்லை என்றால் அன்றாட போஜனத்திற்கும் அன்றாட வாழ்வாதாரத்திற்கும் போராட வேண்டியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் பலமிழந்து இருந்தால் அவர் தெருவோரும் பிச்சை எடுப்பார்கள், அல்லது ஒருவரிடம் அடிமை வேலை செய்து கொண்டிருப்பார்கள், பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள். வேலை செய்தால் வேலைக்கேற்ற கூலி வராது. உடல் ஆரோக்கியத்தில் சீர்கேடு இருக்கும். உற்றாரோர்களுக்கு பகை இருக்கும். பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அப்போது சனி பகவான் மனிதனுடைய வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் என்று கேட்டால் இந்த பதிவு பார்த்தால் உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான். ஒரு மனிதன் உலகில் உள்ள அனைத்து உயிர் ஜீவன்களும் அன்றாட தங்களுடைய தேவையை உணவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் சனி பகவான் பலமாக இருக்க வேண்டும். அப்போதான் வந்துட்டு மனிதன் உயிருடன் வாழ முடியும். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர் ஜீவன்களும் உயிருடன் வாழ முடியும். அதுதான் வந்துட்டு இந்த கர்மஸ்தானம் என்று சொல்கிறோம். கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவான் யாரையும் கொல்வதில்லை, எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர். சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவானை மதிக்க வேண்டும், சனி பகவானை வணங்க வேண்டும். சனி பகவானை அதுதான் வந்துட்டு முதியோர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் யாருன்னு கேட்டால் சனி பகவான். நம்மளுடைய வீட்டிலே உள்ள முதியவர்களும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்களும் யார் என்று கேட்டால் சனி பகவான். வயது முதிர்ந்தவர்கள் தள்ளாடி வயதிலவர்களும் சனி பகவான். அவர்களுடைய காலிலே நம்ம சரணாகதி அடையும் போது அவர்கள் மனம் குளிர நம்மளை வாழ்த்துகிறார்கள். நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய சாபங்களும் நம்மளுடைய கஷ்டங்களும் பிணிகளும் பறந்து ஓடிவிடும். அதுதான் வந்துட்டு நம்ம புதுமண தம்பதிகள், இளம் குழந்தைகள் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றாங்க, ஒரு தேர்வில் வெற்றி பெற்றாங்க, ஒரு தொழிலில் வெற்றி பெற்றாங்க, திருமணமானவர்கள் முன்னோர்களின் காலில் வயதானவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது சாலச் சிறந்தது. அதனால தான் நம்மளுடைய நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கிறது. அப்போது சனி பகவானின் காலிலே நம்ம சரணடையும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது தான் உண்மையான விஷயம். சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. சனி பகவான் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கார். நம்ம உறங்கும்பொழுது நம்முடைய உயிரை கட்டி காக்கக்கூடியவர் சனி பகவான். இவர் தான் வந்துட்டு 10க்கும் 11க்கும் அதிபதி. லாபம் நல்லா இருக்கணுமா, உங்களுக்கு லாபம் நல்லா வரணும், ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ உங்களுடைய கூட்டு முதலீட்டிலோ உங்களுக்கு லாபம் நல்லா வரணும்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தானா லாபம் நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சனி பகவான் பலம் இழந்து இருந்தால் சனி பகவான் காலிலே சரணடையும் போது உங்கள் காரியங்கள் கொஞ்சம் நினைத்தவாறு நடக்கும். இதுதான் விஷயம். அப்போது சனி பகவான் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் 7 சனி வந்துடுச்சு, அஷ்டம சனி வந்துடுச்சு, கண்ட சனிகள் வந்துடுச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை. நம்மளை விட பலம் வாய்ந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் நம்ம முட்டி மோதே ஜெயிக்க முடியாது, அவரை வெல்ல முடியாது. அப்போது அவருடைய சரணாகதி அடையும் போது
சரணாகதியாதிபதி என்பது அவமானம் அல்ல. அன்பு பாராட்டுவது, நட்பு பாராட்டுவது, பண்பு பாராட்டுவது, பரஸ்பரம் ஒற்றுமை பாராட்டுவது. அப்போது நம்மளுடைய வலிமையாக இருக்கிறார்கள், அவர்களிடம் நம்ம விட்டு கொடுத்து போவது தவறில்லை. நமக்கு சரிநகராக இருப்போம் நபரிடம் நம்ம முட்டி மோதி ஜெயித்து விடலாம். ஆனால் நம்மளுடைய உயர்வான இடத்தில் இருப்பவர்களிடம் நம்ம வெற்றி அடைய முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளிலே நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய வயதிலே மூத்தவர்கள், அதனால தான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் நம்மை காக்கும். அதுபோல் நமக்கு பலம் வாய்ந்தவர்களிடம் நம்ம தாழ்ந்து போவது தவறில்லை. அப்போ நம்மளுடைய பலம் வாய்ந்தவர் யார் என்று கேட்டால் சனி பகவான். அவரை சனிக்கிழமை தோறும் நவகிரக மேடையோ அல்லது திருப்பதிக்கோ அல்லது சிவபெருமானையோ வழிபடும் போது, விநாயகப் பெருமானை, ஆஞ்சநேயர் பகவானை வணங்கும் போது அவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்பது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம். மகர ராசி அன்பர்கள் உழைப்பின் சிகரம், உழைப்பின் பிறப்பிடம். உலகிற்கு உழைப்பு எது என்று சொன்னால் உலகத்திற்கு உழைப்பை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்று கேட்டால் மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களிடம் ஒரு காரியத்தை கொடுத்து விட்டால் அந்த காரியத்தை கச்சிதமாக முடித்து தருவார்கள். பார்த்ததை பார்த்த மாத்திரத்திலே செய்யக்கூடிய அன்பர்கள். ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தால் கற்பூரம் பச்சை, அதாவது கற்பூரை போல கப்புன்னு பிடிச்சி கொள்வாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் உள்ளவர்கள் இந்த எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருப்பார்கள். ஆனால் தந்திரம் தெரியாதவர்கள், ஏமாளி, அன்புக்கு அடிமையானவர்கள். தாய்க்கு பின் தாரம் என்று ஒரு பழமொழி உண்டு. காலபுருஷனின் 4ஆம் இடம் கடகம், அது இவர்களுக்கு 7ஆம் இடம். தாய்க்கு பின் தாரம், முதல்ல தாய், பின்பு தாரம். அந்த தாய்க்கு பின் தாரம் என்பது பெண்களுக்கு, ஆண்களுக்கு மட்டுமல்ல, அது பெண்களுக்கும். தந்தைக்கு பின் கணவன் என்ற அடிப்படையும் இந்த விஷயத்தில் வரும். அதனால தான் ஆண் பிள்ளைகளை தாய்க்கு பிடிக்கும், பெண் பிள்ளைகளை தந்தைக்கு பிடிக்கும். இந்த மகர ராசி அடிப்படையை கொண்டு தான் இந்த விஷயம் வந்தது. இது சில விஷயங்களில் யாரும் சொல்ல மறுத்திருக்கிறார்கள். இதுதான் அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டதும் உழைப்பின் சிகரம், உழைப்பின் பிறப்பிடம், உலகத்தை காக்கக்கூடிய ராசி, உலகத்தை காக்கக்கூடிய கடவுள் சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களை பெற்ற இந்த மகர ராசி அன்பர்கள், மகர ராசியிலே உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதங்கள், திருவோண நட்சத்திரங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதம், அவிட்டம் 2 பாதம், மொத்தம் 9 நட்சத்திரங்கள். இந்த 9 நட்சத்திரங்களுக்கும் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களும் 27 லக்னங்கள் உதயமாகும். ராசி 1, நட்சத்திர பாதங்கள் 3. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசியிலே ஒரு ராசி, மகர ராசியிலே பிறந்த 2.25 நாட்களிலே பிறந்த எத்தனையோ குழந்தைகள் இருப்பார்கள், எத்தனையோ ஜாதகர்கள் இருப்பார்கள். அத்தனை பேருக்கும் மகர ராசியாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் அனைவருக்குமே வெவ்வேறு திசைகளாக இருக்கும், வெவ்வேறு தசாபுத்திகள் நடந்திருக்கும், வெவ்வேறு கிரக நிலைகள் இருக்கும், வெவ்வேறு திதிகள் இருக்கும், வெவ்வேறு கரண யோகங்கள் இருக்கும். இதெல்லாம் இப்போ அந்த ஒரு ராசிக்கு இதெல்லாம் நடந்தே தீருமான்னு கேட்டால் இல்லை, நிச்சயமாக பரிபூரணமாக சொல்ல முடியாது. அப்போது இந்த 2.25 நாட்களில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது. நட்சத்திர பாதங்கள் மாறுகிறது, தசா புத்திகள் மாறுகிறது, திதிகள் மாறுகிறது, கரணங்கள் மாறுகிறது, ராகுகால யமகண்டங்கள் மாறுகிறது, சுபயோகங்கள் மாறுகிறது, கர்ணங்கள் மாறுகிறது, அசுபாதி யோகங்களும் மாறுகிறது, சுப திதிகளும் சுப யோகங்களும் மாறுகிறது. இத்தனை விஷயங்களில் ஒரு ராசியில் மாற்றங்கள் உண்டு. அதனால தான் ஒரே ராசியில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு பலன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த ஜோதிடத்தில் 19 நம்ம ராசி பலன் சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதை தான் நம்ம ஒத்துக்கணும். நம்ம கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளால் படைக்கப்பட்ட நமக்கே இவ்வளவு விஷயம் என்றால் நம்மை படைத்தவனுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும். அதனாலே நம்ம கடவுளை சரணாகதி அடையும் போது நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்வான் என்பது தான்
இந்த உலகியல் வாழ்க்கையில் தத்துவம். என்ன அன்பர்களே, நம்ம புரிஞ்சிருக்கோம் இப்போது நம்ம சொன்ன விஷயங்கள். ஏன் ஒரே ராசியில் பிறந்தது, பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது. ஒரே ராசியில் பிறந்தோம், ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தோம். இருந்த போதிலும் எனக்கு பல்வேறு விஷயங்கள் நடக்கும். மாறி மாறி ஒருத்தர் நல்லாயிருக்கும், ஒருத்தர் கெட்டு போயிருக்கும், ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கும், ஒருத்தர் எதையுமே கண்டுக்கிறதில்ல, ஒருத்தர் தன்னுடைய நிலையை மட்டும் பார்க்குறாங்க, ஒருத்தர் பந்த பாசத்தோடு இருக்காங்க, ஒருத்தர் சொந்த பந்தத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரி விலைகளில் ஒரே ராசியில் பிறகு இத்தனை குணாதிசயங்கள் இருக்கிறது. அதுதான் 27 லக்னங்கள், 27 குணாதிசயங்கள், 27 மனிதர்களை கொண்ட ராசி இந்த மகர ராசி. ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி தான். ஒரு ராசி என்பது 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களுக்கு 27 லக்னங்கள், 12 ராசிக்கு 27 லக்னங்கள். அப்போ 12 27 கிட்டத்தட்ட அது போயிடும், 340 கிட்ட வரும், கணக்கு பண்ணலை. அப்படிப்பட்ட விஷயங்களில் பல்வேறு நிலைகளில் மாறிப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோச்சார பலன். அப்போது இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இப்போ நம்ம சொல்கிற விஷயத்துக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நன்றாக இருந்தால் நல்ல விஷயமாகவும், அதாவது நம்ம இந்த விஷயத்தில் இன்றைக்கு சொல்லும் பலனில் 2025ஆம் ஆண்டு பாதகமாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகம், அந்த பாதகம், அந்த யோகம் இந்த பாதகத்தை சமம் செய்யும். நம்ம சரி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பலமாக இல்லை, இன்றைக்கு கோச்சார நிலை நல்லா இருக்குது, அப்போது உங்களுக்கு சமநிலையாக பண்ணும். அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லைன்னா மொத்தமாக பாதகத்தை கொடுக்கும். அதுவும் நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்குன்னா யோகத்தை கொடுத்துவிடும். இதுதான் விஷயம். அப்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை அலசி ஆராய்வது முக்கியம். இதுதான் விஷயம். அப்போது இந்த 27 அந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன 2025ஆம் ஆண்டு என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் எப்பயுமே 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு வருவாங்க. கடந்த 22ஆம் ஆண்டு தான் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபன் உங்கள் ராசியிலே இருந்தார். மீண்டும் உங்கள் ராசியை தொடுவதற்கு 28 ஆண்டுகள் ஆகும். எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட குரு பகவான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக உங்கள் ராசியை வந்துடுவார். அதே போல் ராகு கேதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு ஒரு முறை தான், ரொம்ப நீண்ட நெடியம் தான். அதே போல் சனி பகவான் 30 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ராசியை அடைவார். ஒரு சுற்று என்பது 30 ஆண்டுகள், 4 சுற்று என்று சொல்வார்கள். 4 சுற்று என்பது 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள் மனிதன் உயிருடன் வாழ்வது அரிது. ஒரு சுற்று என்பது 30 வருடங்கள். அதுதான் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, மோட்ச சனி என்று சொல்வார்கள். இந்த எத்தனாவது சுற்று இருக்கிறது என்ற விஷயங்கள்லாம் பல்வேறு நிலைகளில் ஜோதிட நிலையில் இருக்கிறது. அதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இருந்த போதிலும் 2025ஆம் ஆண்டு என்ன சொல்கிறது உங்களுக்கு என்று சொல்ல போகிறோம். 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலே உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தோடும், உங்களுடைய உற்றார் உறவினரோடும், சொந்த பந்தங்களோடும் உங்களுக்கு வாக்குக்கு மரியாதை, உங்களுக்கு செல்வ செழிப்புகள், குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. யோகமான விஷயம். எப்பயுமே மகர ராசி அன்பர்களுக்கு தாயுடன் நட்பும் தந்தையுடன் பகையும் இருக்கும். இப்போது 2ஆம் இடம் 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான், 3ஆம் இடத்து ஆதிபத்தியம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறது. உங்கள் வீட்டிலே சுபகாரியங்களை சொல்கிறது. வண்டி, வீடு, வாசல், வாகனம், படிப்பிலே சால சிறந்த மதிப்பெண்களை பெற்று உயர்வீர்கள். வேலையிலே சிறப்பான விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்திலே வெற்றி கிடைக்கும். தங்க நகை நைட்டுகள் வாங்கக்கூடிய, ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சுபமாக நடக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு யோகமான காலம். உங்களுடைய குலதெய்வத்தை அனுகூலம் தற்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய முன்னோர் ஆசீர்வாதம் தற்போது கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த தைப்பொங்கலிலே உங்கள் முன்னோர்களை நினைத்து மனதார அவர்களுக்கு தேவையான
பலகாரங்களை வைத்து பூஜை அறையில் வைத்து நெய்வேத்தியம் செய்து அதை உண்ணுங்கள். அவருடைய பரிபூரணமான ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். 6க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் தங்களுக்கு 2ஆம் இடத்திலே வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. அனைத்து துறைகளும் சார்ந்த அனைத்து மக்களுக்குமே இந்த மகர ராசியில் பிறந்த அனைத்து துறைகளும், அதாவது உலகில் உள்ள அனைத்து துறைகளில் உள்ள அனைத்து மகர ராசி என்பதும் தொழில் என்பது, வேலை என்பது, வியாபாரம் என்பது சிறப்பாக இருக்கிறது இந்த ஆண்டு. அதே போல் 6க்கும் 5க்கும் அது அடுத்தது. இது 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். இதுவும் ஒரு யோகமான விஷயம். 7ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உற்றார் ஒரு பொருளாதார நிலையில் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருக்கும். கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது உங்கள் வெளி தேசத்தில் செல்வதற்கு வெளியூர் பயணம் மூலமாக, வெளியூர் சிறு சிறு பயணங்கள் மூலமாக அது நீங்கள் செய்யும்போது அதிலிருந்து விடுபடலாம். உங்களுடைய 8ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 12ஆம் இடத்திலே அமர்வது சிறப்பான விஷயம் என்று கேட்டால் சிறப்பான விஷயம். இருந்தாலும் குரு வீட்டில் அமைஞ்சிருக்கார். கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில், உங்களுடைய உடல் உழைப்பில் அசதி இருக்கும். மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய காலகட்டங்கள். அசதி அதிகமாக இருக்கும். வேலை பலுவால் உங்களுக்கு அசதி அதிகமாக இருக்கும். ஏன் என்று கேட்டால் 6ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிறார். சுக்கிர பகவான் நல்லராக இருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும்போது உங்களை யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறது. ஆக மொத்தம் 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கிறது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு தற்போது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது, பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. இது பல்வேறு சுற்றுகளில் ஒருவருக்கு யோகத்தையும், ஒருவருக்கு பாதகத்தையும், ஒருவருக்கு சாதகத்தையும் கொடுத்துதும், ஒருவருக்கு மோட்சத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இதை பிரித்து விடலாம். என்ற போதிலும் உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்திலே ராகு இருப்பது சிறப்பு. 9ஆம் இடத்திலே கேது இருப்பது உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வ அனுகூலம் இல்லை என்று வருகிறது. உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், உங்கள் பாக்கியஸ்தானம் கெட்டி இருக்கிறது என்று வருகிறது. என்பதனாலே உங்களுடைய முன்னோரை மதித்து நடங்கள். உங்களுடைய முன்னோர்களை வணங்கி நடங்கள். உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி கிடைக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்கும். உங்கள் முக்கியமாக இந்த மகர ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கடன், வம்பு, ருணரோக, சத்துருஸ்தானம் அதிபதிகள் பலமாக இருப்பதால் இந்த கடன் வாங்குவது கொஞ்சம் கவனமாக வாங்க வேண்டும். இல்லை என்றால் பெரிய நஷ்டங்களை கொடுத்துவிடும். ஆகையினாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்பது 60 விழுக்காடு சிறப்பாகவும் 40 விழுக்காடு பாதிப்பாகவும் உள்ளது. பல்வேறு விஷயங்கள் நாம் பேசிட்டோம். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக அட்டவணையிலே எந்தெந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுடைய குடும்ப ஜோதிடரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரோ அணுகி எந்த நிலையில் இருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அலசி ஆராய்ந்து சரியான தீர்வு, சரியான முடிவை எடுத்து நீங்கள் அதில் பயணிக்கும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது தான் ஜோதிடம் சொல்கிறது. ஜோதிடம் பொய்யல்ல. ஜோதிடம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி, ஒளி விளக்கு, கலங்கரை விளக்கமாக விளக்கிறது. அதுதான் ஜோதி. அது ஜோதி அடம். உங்களுக்கு ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஜோதி அடமாக நின்று வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அப்போ ஜோதிடம் பொய் அல்ல. மக்களே, நீங்கள் எல்லாரும் ஜோதிடம் பொய், ஜோதிடர் பொய் என்றெல்லாம் தவறாக பிறர் சொல்வதை தவறாக எண்ணிக்கொண்டு தவறாக ஜோதிடத்தை பற்றி தவறாக அவதூறாக பேசுபவர்களும் ஜோதிடம் பார்த்துதான் இன்று காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் அன்றே இந்த உலகத்தில் எதுவும் வெற்றி பெறுவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை.
ஆகையினாலே உங்களுக்கு சிறந்த ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜாதகம் என்ன சொல்கிறது அதன் வழி நடக்கும்போது வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். மீண்டும் குரு பயிற்சி அல்லது ராகுகேது பயிற்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் BL ராஜேந்திர சஞ்சோதம் ஸ்ரீராமஜெயம்.